ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏலக்காவும் மிளகும் பேக்கெட் போடுறத பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு முந்திரியும் கிஸ்மிஸ் பழம் ரெண்டும் 5 ரூபா அட்டை போட்டு காமிச்சேன். இன்றைக்கி ஏலக்காவும் மிளகும் போட்டு காமிக்க போகிறேன். நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டால் ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் தனித்தனியாக ரெண்டாக போட்டு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கவர் டீட்டெயில், இந்த அட்டை டீட்டெயில் ரொம்ப ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். அதை லைட்டாக பார்த்துக்காங்க, லிங்க்கில் தரேன். இன்றைக்கி ஏலக்காய், சரியா? ஃபஸ்ட்டு ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் கரெக்டாக ஒரு 10 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கேன், சரியா? 10 கிராம் ஏலக்காவை ஃபஸ்ட்டு போடலாம். அப்புறம் மிளகு ஒரு 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே மினிமமாக ஒரு அட்டைக்கு எவ்வளோ வரும்னு அட்டையில் போட்டுட்டு உங்களுக்கு ரேட்டு லாபம் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் போடலாம். கரெக்டாக 10 கிராம் ஏலக்காய். ஏலக்காய் ஒரு அட்டைக்கு ஒரு கவர் கவுண்டிங் எப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக 6 பீஸ் தான், சரியா? நீங்கள் வெளியில் பார்த்துக்காங்க, கரெக்டாக 6 பீஸ் தான் வைக்கணும். நான் வேகமாக இந்த பேக்கெட் போடுறேன், அப்புறம் சீல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே கவரில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்டையில் எவ்வளோ வருதுன்னு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ பேக் பண்ணிவிட்டு அடுத்து மிளகு போடலாம், சரி? இப்போ நம்ம இதை பின் பண்ணிடுவோம். இதில் அட்டையில் பின் பண்ணிடுவோம். இந்த அட்டை இப்போ நம்ம மளிகை கடைக்கு நமக்கு கிடைக்கும், சரிங்களா? சில பொருள் அட்டையில் வரும், அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அட்டையை நான் போட்டுருவேன். நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறப்போ இந்த அட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வெளியே வாங்கி தான் ஆகணும். ஒரு அட்டைக்கு நீங்கள் 50 பைசா இதில் சேர்த்து தான் ஆகணும். இப்போ நம்ம இதை பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பின் பண்ணிட்டோம். இப்போ இது சேல்ஸுக்கு ரெடி. இப்போ இதில் நமக்கு 11 பேக்கெட் கிடச்சிருக்கு. இன்னைக்கு 10 கிராம் ஏலக்காவோட ஹோல்சேல் ரேட் 26 ரூபா, சரியா? 1 கிலோ 2600 ரூபா. அதை அப்படியே சுருக்கி 10 கிராம்னு போட்டிருக்கேன். நீங்கள் 100 கிராம் 260 ரூபா, 50 கிராம் 130 ரூபா, 10 கிராம் 26 ரூபா, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை 35 ரூபான்னு தான் கொடுக்கணும். அவங்க 40 ரூபாய்க்கு கடைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, 50 ரூபாய்க்கு கடைக்காரங்களுக்கு சேல்ஸ் ஆகும். 2 கை மூவ் ஆகும், அப்படி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கடைக்கு போட்டால் 40 ரூபாய்க்கு போட்டுடலாம். நல்ல குவாலிட்டியான ஏலக்காய் 6 ஏலக்காய், சில இடத்துல 7 ஏலக்காய் வச்சுருப்பாங்க. அது என்ன கணக்குனா 7ஆவதாக வைக்கிற ஏலக்காய் ஒரு பாதி ஏலக்காவாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும், அப்படி வைப்பாங்க. அது தேவையில்லை, நல்ல குவாலிட்டியான ஏலக்காய் வச்சா போதும். அது மாதிரி இந்த கவரு, இந்த அட்டை எல்லாமே கனெக்ட் பண்ணிக்காங்க. முந்தின வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அது மாதிரி அதை லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏலக்காய் முடிச்சாச்சு. இது நம்ம 23 ரூபா 26 ரூபா, முதல்ல ஒரு 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 55 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அதனால் இது நமக்கு நல்ல ஒரு மார்ஜின் இருக்கும். கம்மியாக பண்ணுறப்ப கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா மார்ஜின் முன்ன பின்ன இருக்கும். குவான்டிட்டி நிறைய அதிகமாகிறப்ப உங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்து மிளகுக்கு போகலாம். கரெக்டாக 50 கிராம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பேக்கெட் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகுக்கு நல்ல பெரிய சைஸ் மிளகு வாங்குங்க, சரி? அதான் நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பெரிய சைஸ் மிளகு வாங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்காங்க. இந்த ஒரு ஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சம் கால், அவ்வளோதான். இவ்வளோ மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபாய்க்கு, சரியா? இது நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும், சரியா? அதில் சில இடத்துல பெரிய கவரில் கம்மியாக போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் பேக் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு நல்லா இருக்கும்னால அதிகமாக தான் மிளகு போட்டு கொடுக்குறேன். இப்போ நான் அவ்வளோத்தையும் பேக் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிட்டு அடுத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ பேக்கெட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேக்கெட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு மிளகோட ஹோல்சேல் ரேட் வந்து 50 மிளகு 41 ரூபா சரியா. 1 கிலோ 820 ரூபா, 100 மிளகு 82 ரூபா, 50 மிளகு 41 ரூபா. அப்படியே ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இதை நம்ம கடகடன் பின் பண்ணிடலாம். அடுத்து இதோட லாபத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10 வந்து அட்டை போட்டேன், 3 தனியாக வச்சுருக்கேன் ஒரு சின்ன கால்குலேஷனுக்கு. இப்போ நம்ம 10 வந்து அதே ரேட்டு தான், அட்டைனாலே 5 ரூபா தான். நீங்கள் 50 ரூபான்னு தான் சேல்ஸ் ஆகும். 40 ரூபாய்க்கு தான் மளிகை கடைக்கு வரும். ஹோல்சேல் கடையில் நீங்கள் 35 ரூபான்னு கொடுத்தாகணும், இல்லைனா 37 ரூபா 38 ரூபா அப்படின்னு உங்கள் ஏரியாவில் எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகுல வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், மிளகுக்கான காஸ்ட் வந்து 26 ரூபா, கவருக்கு ஒரு 2 ரூபா, அட்டைக்கு ஒரு ரூபா, மொத்தமே சீலிங் வேலைப்பாடெல்லாம் சேர்த்து ஒரு 32 ரூபா 33 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ நமக்கு 13 பீஸ் வந்திருக்கு சரி, 65 ரூபாய்க்கு வந்திருக்கு. லாபம் இந்த இதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு வேக்கண்டாக தான் இருக்குது சரி. அந்த அளவு எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேறு என்னெல்லாம் இப்போ கடுகு பேக்கெட் போடுவோம், வெந்தயம் போடலாம், வத்தல் போடலாம், இந்த மாதிரி எது எதெல்லாம் போடுறோமோ நம்ம மளிகை கடையில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.